Good morning students, welcome to our science class. Today I talk about the topic name is water cycle. Water cycle na நீர் சுழற்சி. Okay. First one, continuous movement of water from the earth to the atmosphere and back to the earth is known as water cycle or hydrologic cycle. அதாவது water cycle na is இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓகேவா? அது தொடர்ந்து என்ன ஆகுனா மாறிக்கிட்டே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதாவது நம்மளோட நீர் வந்து எப்பொழுது ஒரே நிலையில் இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இது வாட்டர் சைக்கிள் ஆர் ஹைட்ராலஜிக் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங் 4 ஸ்டேஜஸ். இதில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குன்னா 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், precipitation and flowing back to oceans. This is the 4 stages in the water cycle. நீர் சுழற்சியில் வந்து மொத்தம் 4 நிலைகள் இருக்குது. அதில் எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், precipitation, flowing back to oceans. First one, evaporation. The process in which water is changed into water vapor by the sun heat of the sun is called evaporation. அதாவது ஃபார் ஓஷன், ஃபார் வாட்டர் பாடிஸில் வந்து ஓஷன், ரிவர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து அதில் இருக்கிற வாட்டர்லாம் என்ன ஆகும்னா சன்னோட ஹீட் மூலிமா என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகும். சரிங்களா? எவாப்ரேட் என்னது வாட்டர் வேப்பராக ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னா எவாப்ரேஷன். த ப்ராசஸ் இன் விச் வாட்டர் இஸ் சேஞ்ச்டு இன்டு வாட்டர் வேப்பர் பை த ஹீட் ஆஃப் த சன்னோட ஹீட் மூலிமா அந்த வாட்டர் என்ன ஆகும்னா எவாப்ரேட் ஆகும். அதாவது வாட்டர் வந்து என்னது, வாட்டர் வந்து ட்ராப்பாக என்ன ஆகும்னா ஒரு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி க்ளவுட்ஸில் என்ன ஆகுனா ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து எவாப்ரேஷன். இட் டேக் பிளேஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரிவர், ஓஷன், லேக்ஸ் அண்ட் பாண்ட். அதாவது பாண்ட் ஆகட்டும், ரிவரு, ஓஷன், குளமாகட்டும், ஆறு, இதில் இருக்கிற வாட்டரில் என்ன ஆகும், சன்னோட ஹீட் மூலிமா எவாப்ரேட் ஆகும். அந்த ப்ராசஸ் பேர் தான் எவாப்ரேஷன். பிளான்ட்ஸ் ஆல்சோ ரிலீஸ் வாட்டர் பை டிரான்ஸ்பிரேஷன். பிளான்ட்டை என்ன பண்ணும், தன்னோட தேவையற்ற எக்ஸஸ் வாட்டரை என்ன பண்ணும், இந்த வாட்டர் வந்து என்ன ஆகும், வேப்பர் ஆகும். ஓகேவா? நீராகவே ஃபார்ம் ஆகி க்ளவுட்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். சரிங்களா? திஸ் ப்ராசஸ் கால் எவாப்ரேஷன். நெக்ஸ்ட் கண்டென்சேஷன். த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் வாட்டர் வேப்பர் into water on cooling is called condensation. அதாவது இந்த ப்ராசஸ் என்னென்னா, இப்போ வந்து சன்னோட ஹீட் மூலிமா என்ன ஆகும், இந்த ஓஷன், ரிவரில் இருக்கிற வாட்டர் என்ன ஆகும்னா அது ஃபார்ம் ஆகும். பார்த்திங்களா? ஸ்டோரில் க்ளவுட்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். பார்த்திங்களா? அதில் வந்து என்ன ஆகும்னா கூலிங் ஏர் வந்து அதில் படும்போது அது என்ன ஆகும்னா ட்ராப்லெட்ஸாக மாறும், சின்ன ட்ராப்லெட்டாக ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன, கண்டென்சேஷன். ஓகே. த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் வாட்டர் வேப்பர். அந்த வாட்டர் வேப்பர் என்னவா ஃபார்ம் ஆகும்னா இன்டூ வாட்டர் வேப்பர் இன்டூ வாட்டர் ஆன் கூலிங். அதில் வந்து கூலிங் ஏர் படும்போது அது என்ன ஆகும், ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கண்டென்சேஷன். வாட்டர் வேப்பர் இன் த அட்மாஸ்பியர் being lighter rise up the cools low down. ஓகேவா? அதாவது அதில் கூலிங் ஏற்படும் போது என்ன ஆகும், அதில் வந்து சின்ன சின்ன நீர்த்துளிகளாக அந்த ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகணும், க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதெல்லாம் என்ன சேர்ந்து அந்த ட்ராப்லெட்ஸாக என்ன கம்பைன் ஆகி க்ளவுட்ஸாக மேகங்களாக என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். ஓகேவா? It further condenses to form tiny water droplets. சின்ன நீர்த்துளிகள் இருக்கு இல்லையா, அந்த நீர்த்துளிகள் தான் என்னது, கண்டென்சேஷன் சொல்லுவோம். இந்த டைனி பார்ட்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் combine to form of clouds. ஓகேவா? அந்த க்ளவுட்ஸ் தான் என்ன, க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த ஓகேவா? திஸ் த கண்டென்சேஷன். நெக்ஸ்ட் ஒன், precipitation. The water droplets join together to form clouds. அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் என்ன சொன்னேன், ஃபார்ம் ஆகி ஜாயின் ஆகி என்னவா ஃபார்ம் ஆகும், க்ளவுட்ஸ், மேகங்களாக ஃபார்ம் ஆகும். as they get cooler the droplets become bigger and heavier and fall as rain. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது இணைஞ்சு தொடர்ந்து அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்க அந்த மேகங்கள் என்ன ஆகும், பெருசாகும் இல்லையா, பிக்கர் ஆர் ஹெவியர், ரொம்ப பிக்கர் ஆர் ஹெவியராக இருக்கும். அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ரெயின். ஓகே. இட்ஸ் fall as rain. இட்ஸ் த ஏர் இஸ் வெரி கோல்டு. அந்த நம்மளுக்கு மழை பெய்யறப்போ ஏரோட கண்டிஷன் எப்போ இருக்கும், ரொம்ப கூலிங்காக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் திஸ் ஃப்ரீஸ் ஆர் fall as hail of snow. அதாவது நம்ம கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குது. பட் இதே வந்து பனி பிரதேசங்களில் வந்து எப்படி நடக்கும்னா, அங்கே வந்து ரெயினாக வராமல், மழையாக பொழியாமல், பனியாகவும் ப்ளஸ் ஸ்னெயில் ஃப்ரீஸ் டு ஃபேல் ஆஸ் ஹெயில்னா ஆலங்கட்டியாகவும், ஆஃப் ஸ்னோ பனியாகவும் என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். சரிங்களா? திஸ் கால்டு precipitation. ஓகேவா? த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஜாயின் டு combine to form the clouds to fell down the rain. ஓகேவா? this is called precipitation. Next, flowing back to oceans. remaining 4th stage என்னன்னா flowing back to ocean. Rainwater forms stream and springs which join together to form river. ஸோ அந்த மழை தண்ணி இருக்கு இல்லையா, அது இங்கே ஓடையாகவும் ப்ளஸ் ஸ்ப்ரிங்ஸ்
இந்த பானைகளோட இருக்குலேருந்து வருது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் என்ன ஆகும்னா ஜாயின் ஆகி ஆறுகள் வழியாக போகும் டு ஃபார்ம் ரிவர்ஸ். ஆறுகளாக ஃபார்ம் ஆகும், நம்மளுக்கு ஆறுகள் வந்து உருவாகும் இல்லையா. ரிவர்ஸ் ஃப்ளோ ஃபைனலி இன்டு த சி அண்ட் ஓஷன் தேர் பை கம்ப்ளீட்டிங் த சைக்கிள். ஸோ ஃபைனலாக எங்கே போய் இந்த ஆறுகள் வந்து ரீச் ஆகும்னா ஓஷன், கடலில், பெருங்கடலில் என்ன ஆகும், ஈஸி கடந்துரும் இல்லையா. இதுதான் இந்த இது வந்து லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் வாட்டர் சைக்கிள். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன ஆகும், தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் கால்டு வாட்டர் சைக்கிள், நீர் சுழற்சின்னு சொல்லுவோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, next, in freezing conditions water falling from the sky becomes snow or hail. Hailstones are balls of ice. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி வாட்டர் சைக்கிள் ப்ராசஸ் நீர் சுழற்சி நடக்குது. அதே வந்து பனி பிரதேசங்கள், துருவ பகுதிகளில் எப்படி நடக்கும்னா மழையாக பொழியாமல், மழையாக வராமல் என்ன ஆகும், நம்மளுக்கு பனியாகவும் ஆலங்கட்டியாகவும் வந்து என்ன ஆகும், அங்கே ஃபார்ம் ஆகும். சரிங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட். அபவுட் 97% ஆஃப் டோட்டல் வாட்டர் அவைலபிள் ஆன் த எர்த் இஸ் டூ சால்ட்டி டு பி யூஸ்டு ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் இரிகேஷன். அதாவது எர்த்தில் வந்து 97% ஆஃப் டோட்டல் வாட்டர் அவைலபிள் ஆன் த எர்த் இட்ஸ் டூ சால்ட்டி. இது வந்து இந்த உப்பு அதிகமாக இருக்குது. பூமியில் வந்து கிடைக்கும் மொத்த நீரில் உள்ள சுமார் 97% வந்து இந்த குடிப்பதற்கும் நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம், விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதில் வந்து 97% ஆஃப் டோட்டல் வாட்டர் அவைலபிள் ஆன் த எர்த். ஓகே, அதில் டூ சால்ட்டி டு பி யூஸ்டு ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் இரிகேஷன். அதில் சால்ட்டியாக இருக்கிற பர்சன்டேஜ் எவ்வளோனா 97% வந்து வாட்டர் வந்து என்னது சால்ட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னா பாசனத்துக்கு, குடிக்கிறதுக்கும் பாசனத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. த ரெஸ்ட் 3% ஆஃப் வாட்டர் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர். ரிமைனிங் 3% தான் என்னது ஃப்ரெஷ் வாட்டர். அதாவது நம்ம குடிக்கக்கூடிய வாட்டர் தான் என்ன சொல்லுவோம், ஃப்ரெஷ் வாட்டர். எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, 3%. மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர், அதில் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து 68.7% ஆஃப் டோட்டல் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஃப்ரோசன் ஆஸ் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளாஷியர்ஸ். ஓகேவா, அதில் ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து 68.7% வந்து என்னவாக இருக்கான், ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீராகவும், இஸ் ஃப்ரோசன்னா பனிப்பாறைகள், பனிக்கட்டியாகவும் ப்ளஸ் பனிப்பாறையாகவும் இன்னது ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் வந்து அண்ட் 30.1% ஆஃப் அக்கர்ஸ் ஆஃப் ஆஸ் கிரவுண்ட் வாட்டர். அதில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர்னா 30.1% ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். அடுத்து அவுட் ஆஃப் த ரிமைனிங் ரிமைனிங் இருக்கிற 1.2% ஆஃப் வாட்டர் வந்து என்னதுன்னா 1.2% வாட்டரில் about 0.9% ஆஃப் occurs as moisture in soil, air and in bodies of living organism. அதில் வந்து 0.9% வந்து லிவிங் சர்ஃபேஸ், அதாவது சாயில் இருக்கிற ஏர் அண்ட் வாட்டர் பாடிஸ், ஏர் அண்ட் பாடிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் கரெக்டாக போயிடும். சரிங்களா, சரியாக போயிடும். மீதி ரிமைனிங் த ரெஸ்ட் ஆஃப் 0.3% கான்ஸ்டியூட் ஃப்ரெஷ் சர்ஃபேஸ் வாட்டர் சோர்சஸ் such as river and lake. லேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரிமைனிங் வாட்டர் இட் அமௌண்ட்ஸ் ஆஃப் about 700th part ஆஃப் த 1%ல் 700 பார்ட்ஸ், அதாவது 700 பார்ட்ஸ் வந்து டோட்டல் வாட்டர் அவைலபிள் ஆன் த எர்த். ஓகேவா, இதில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, இந்த அமௌண்ட்லேயும் ஒரு பங்கில் மீதி ரிமைனிங் 1%ல் 700 பார்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இடத்துல வந்து இருக்குது, வாட்டர் இருக்குது. சரிங்களா, by this it is clear that a very small fraction of water available for the use of human beings. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம், குறைந்த அளவு தான் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்க்கு நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். த ஃபாலோயிங் ஃபிகர் ஷோ த பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோட்டல் அவைலபிள் வாட்டர். நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து 97% ஆஃப் வாட்டர் வந்து என்னது ஃபுல்லாக சால்ட்டியாக இருக்கனால இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் இரிகேஷன். அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது, பாசனத்துக்கு பயன்படுத்த முடியாது. 97% ஆஃப் வாட்டர். அதில் ரிமைனிங் 3% மட்டும் என்னென்னா ஃப்ரெஷ் வாட்டர். அதில் வந்து 68.7%ல் டோட்டல் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. அதில் வந்து 68.7%ல் வந்து டோட்டல் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஃப்ரோசன், பனிப்பாறைகளாகவும் இருக்குது. அதில் 30.1% வந்து என்ன வாட்டர்னா கிரவுண்ட் வாட்டர். ஓகேவா, அதில் ரிமைனிங் 1.2%ல் 0.9% வந்து மாய்ஸ்சர் ஆஃப் சாயில், அதாவது மண்ணில் இருக்க ஈரப்பதம், ப்ளஸ் ஏரில் இருக்கிற வாட்டர், அதாவது ஏரில் இருக்கிற வாட்டர் பாடிஸ் அண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து என்னது சரியாக போயிடுது. த ரெஸ்ட் ஆஃப் 0.3% வந்து ஃப்ரெஷ் வாட்டர், சர்ஃபேஸ் ஆஃப் சச்சஸ் ரிவரு, லேக்காகவும் இருக்குது. மீதி ரிமைனிங் 1%ல் 700 பார்ட்ஸ் ஆஃப் டோட்டல் வாட்டர் அவைலபிள் இன் தி எர்த். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்மால் ஃப்ராக்ஷன் வாட்டர் அவைலபிள் இன் த யூஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வெரி ஸ்மால் ஃப்ராக்ஷன், குறைந்த அளவு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன், டூ யூ நோ அக்ரிகல்ச்சர் இஸ் த சோர்ஸ் ஆஃப் our living. It is uses most the world fresh water resource. It consumes around 70% of water available for fresh water. Fresh water எவ்வளோ இருக்குன்னா 70% of
அவைலபிள் இன் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகேவா? இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆர்டிக் ரீஜியன்லலாம் என்ன ஆகும், ஃபுல்லாகவே என்னவாக இருக்கும், பனிக்கட்டியாக ஐஸ் கேப்ஸ் கிளாஷியர்ஸாக என்ன ஆகும், ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் மேனேஜ்மெண்ட். Water management is the activity of planning, developing and managing the optimum use water resources. நம்ம வாட்டரை வந்து எப்படி பாதுகாக்கணும்னா இட்ஸ் பிளானிங். அதை பிளான் பண்ணி டெவலப் பண்ணி அதை என்ன பண்ணணும், நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ன ஃபர்தர் ஃப்யூச்சர் யூஸ்க்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாட்டர் சேவ் பண்ண வைக்கணும். ஓகேவா? வாட்டர் விச் அப்டைன் நேச்சுரலி ஃப்ரம் ஐஸ் ஷீட்ஸ், ஐஸ் கேப்ஸ், கிளாஷியர்ஸ், ஐஸ்பர்க்ஸ்னால் பனிப்பாறை. சரிங்களா? பாண்ட், லேக், ரிவர், ஸ்ட்ரீம்ஸ்னால் ஓடைகள் and underground are called fresh water. This is the fresh water. ஓகேவா? வாட்டர் which obtain naturally, இயற்கையாகவே எங்கே இருக்குன்னா ஐஸ் ஷீட்ஸ், ஐஸ் கேப்ஸ், கிளாஷியர்ஸ், ஐஸ்பர்க்ஸ், ponds, lakes, rivers, streams and undergrounds are called fresh water. Fresh water is having low concentration of the dissolved salt. ஏன் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம வந்து குடிக்கிறதுக்கு வந்து தகுந்ததாக இருக்குன்னா they are low கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிசால்வ்ட் இன் சால்ட்ஸ். அதில் வந்து உப்புத்தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டரை குடிக்க முடியுது. சரிங்களா? நவ் டேஸ் வி டோன்ட் கெட் எனஃப் ரெயின்ஃபால். இப்போ வந்து கரண்ட் என்னது, மழை பொழியாமல் போகுது. எக்ஸப்ட் ஃபியூ மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் ஆர் ட்ரைனடு. ஃபுல்லாக என்னது, நம்ம குளங்கள் ஆறுலாம் என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக வறண்டு போயிடுதுங்க இல்லையா? டியூ டு ரீசன்ட் சேஞ்சஸ் த கிளைமேட் வி டோன்ட் ஹாவ் water in lakes and ponds. People in many countries suffer without water even for their basic needs. So water வந்து ஒரு உணவடுப்பில் ஒரு தேவையில் வந்து மனிதர்களோட இருப்பிட தேவையில் ஒன்று இல்லைங்களா, தேவைகளை ஒரு வந்து என்னது முக்கியமாக என்னது வாட்டரு. ஸோ இப்போ நம்ம டேஸில் என்ன, இப்போ கரண்ட்டில் வந்து அதிகமாக வந்து மழை பொழியாமல் போகிறதுனால நிறைய ஆறுகள் குளங்கள்லாம் என்ன ஆகுது, வற்றி போயிடுது. ஸோ நம்மளுக்கான தேவையான வாட்டர் என்னது கிடைக்காமல் போகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் சஃபர் வித்தவுட் வாட்டர் ஈவன் ஃபார் பேசிக் நீட்ஸ். ஸோ வி நீட் மேனேஜ் த அவைலபிள் வாட்டர். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக நம்ம என்ன பண்ணணும், வாட்டரை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதை நம்ம என்ன பண்ணணும், கன்சர்வ் பண்ணணும். நம்ம வாட்டரை வந்து என்ன பண்ணணும், கன்சர்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழை நீர் சேகரிப்பு. சரிங்களா? த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் ரெயின் வாட்டர் ஃப்ரம் த ரூஃப் டாப் ஆஃப் த பில்டிங்ஸ் இஸ் கால்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட பர்பஸ் என்னென்னா கலெக்டிங் அண்ட் ஸ்டோரிங். கலெக்ட் பண்ணி சேகரித்து நம்ம என்ன பண்ணணும், சேமித்து வைக்கணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ரெயின் வாட்டரை கன்சர்வ் பண்ணணும். இன் திஸ் சிஸ்டம் ரெயின் வாட்டர் இஸ் ஸ்டோர்ட் இன் டு ஸ்டோரேஜ் டேங்க் ஃபார் லேட்டர் யூஸ். ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, மேலே நம்ம மாடியிலிருந்து விழக்கூடிய மழை நீரை வந்து நம்ம பைப் மூலிமா பிட்னா குழியை பறித்து அதில் நம்ம என்ன பண்ணணும், அந்த தண்ணியை விடும்போது அதில் வந்து 3 லேயர் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு லேயர் வந்து என்னென்னா சாண்டு. ஓகேவா? செகண்ட் லேயர் வந்து சின்ன சின்ன ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் ஸ்டோன்ஸ், பெரிய பெரிய ஸ்டோன் போட்டுக்கணும். அதில் போட்டுக்கிட்டு அதில் மலைத்துளியை வந்து என்ன பண்ணணும், அதில் விடும்போது impurities, they are store the impuritiesனா அசுத்தங்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? in this buildings may also recharge into the ground. It is another method of rainwater harvesting. இது வந்து என்னென்னா, அந்த நம்ம தண்ணியை விடும்போது அதில் இருக்கிற என்ன ஆகும், அசுத்தங்கள் கழிவுலாம் என்ன பண்ணும், மேலேயே என்ன ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு பியூர் ஃப்ரெஷ் வாட்டரை என்ன பண்ணலாம், நம்ம பக்கத்தில் இருக்க வெல்ஸ் கிணறுகள்லாம் என்ன பண்ணலாம், விடலாம். சரிங்களா? The government of Tamil Nadu leads in the nation of the implementing rainwater harvesting program. It has made of it mandatory for all houses and buildings in the state of install rainwater harvesting facility. அதாவது நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2001 வந்து இந்த வந்து எல்லா வீட்லேயுமே என்ன இருக்கும், மழைநீர் சேகரிப்பு வந்து தொட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. சரிங்களா? எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2001 இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேவா? எங்கே ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ராசஸ் வந்து கொண்டு வராங்க. எப்போ? 2001. அட்வான்டேஜஸ், அதோட சிறப்புகள் என்னென்னா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் ஃப்ளட்டிங் இன் த சிட்டிஸ். நம்ம ரெயின் வாட்டர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால வெள்ளம் வராமல் என்ன பண்ணலாம், தடுக்கலாம். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் டாப் சாயில் லாஸ். அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சேகரிக்கிறதுனால நம்ம மேலே மண்ணரிப்பு ஏற்படாமல் வந்து என்ன பண்ணலாம், தடுக்கலாம். தேர்ட் பாயிண்ட், கிரவுண்ட் வாட்டர் லெவல் கேன் பி இன்க்ரீஸ். அதாவது நிலத்தடி நீர்மட்டத்தை நம்ம என்ன பண்ணலாம், உயர்த்தலாம். ஃபோர்த் பாயிண்ட், கிரவுண்ட் வாட்டர் கேன் பி கன்சர்வ்டு. கிரவுண்ட் வாட்டர் நம்ம நிலத்தடி நீர் நம்ம என்ன பண்ணலாம், பாதுகாக்கலாம். ஃபிஃப்த் பாயிண்ட், இட் கேன் இம்ப்ரூவ் பிளான்ட் க்ரோத். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது மழைநீரை சேகரிக்கிறதுனால நம்மளோட மரங்களோட வளர்ச்சி நம்ம என்ன பண்ணலாம், அதிகரிக்கலாம். சரிங்களா? டூ யூ நோ, சி த பாக்ஸ், March 22 இஸ் அப்சர்வ்டு ஆஸ் வேர்ல்டு வாட்டர் டே. உலக நீர் தினம் எப்போ நம்ம அனுசரிக்கிறோம்னா March 22. நெக்ஸ்ட் ஒன், ஃபார்ம் பாண்ட்ஸ்.
A farm pond is a structure dug out on the earth. அதாவது ஒரு சின்ன வயலுக்கு பக்கத்தில் என்னது ஒரு குளம் மாதிரி வெட்டுறதை என்ன சொல்லுவாங்க ஃபார்ம் பாண்ட், அது பண்ணை குளம்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்வலி ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் ஷேப். ரெக்டாங்குலர் என்ன ஷேப், இது எந்த ஷேப்பில் இருக்கணும், யூஸ்வலி ஸ்கொயர் ஷேப்லேயும் ஆர் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ரெயின் வாட்டர் இஸ் ஸ்டோர்ட் இன் இட் ஃபார் இரிகேஷன் பர்பஸ். இதுக்காக இது நம்ம வந்து இது பண்ணுறாங்கன்னா நம்ம பாசன வசதிக்கு வேளாண்மை செய்ய அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், இதை யூஸ் பண்ணுறோம். இரிகேஷன் பர்பஸஸ். இட் இஸ் சரௌண்டட் பை எ ஸ்மால் பண்ட் விச் ப்ரிவென்ட்ஸ் எரோஷன். இது எதுக்காக இது பண்ணனா, சரௌண்டட் பை ஸ்மால் பண்ட் விச் ப்ரிவென்ட்ஸ் எரோஷன், மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்கலாம். ப்ளஸ் பேங்க் ஆஃப் த பாண்ட் அண்ட் த சைஸ் and depth of the pond depend on the type of soil, water requirements of the farmer. It is uses the cost excavation. அதோட பொறுத்து தான் அதோட சாயிலோட டைப், டெப்த் ஆழம், ப்ளஸ் டைப்ஸ் ஆஃப் சாயிலோட வாட்டர், அதோட நீரோட தரம், ப்ளஸ் விவசாயம், இதை பொறுத்து என்ன பண்ணும், அதுக்கான செலவு வந்து ஆகும். சரிங்களா. வாட்டர் இஸ் கன்வே டு த ஃபீல்டு மேனுவலி பை பம்பிங் ஆர் பை போத். நம்ம என்ன பண்ணலாம், ஃபீல்டு மேனுவல் நம்மளே ஓனாக என்ன பண்ணலாம், அதில் வந்து நீர் பாய்ச்சலாம். ப்ளஸ் போத் பம்பு மூலிமா என்ன பண்ணலாம், நம்ம வாட்டரை வந்து என்ன பண்ணலாம், இரிகேஷன் பண்ணலாம். சரிங்களா. திஸ் த ஃபார்ம் பாண்ட்ஸ், பண்ணைக்குளம் சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்ஸ் ஐ ரீகால் the water cycles, the water cycle consists of following four stages: evaporation, condensation, precipitation, flowing back to ocean. எவாப்ரேஷன்னா சன்னோட ஹீட் மூலிமா என்ன பண்ணும், வாட்டர் வந்து என்ன ஆகும், இந்த ஓஷன் ரிவரில் இருக்கிற வாட்டர்ஸ் என்ன ஆகும், வாட்டர் வேப்பராக ஃபார்ம் ஆகி எங்கே ஃபார்ம் ஆகும்னா க்ளவுட்ஸில். அது திஸ் ப்ராசஸ் எவாப்ரேஷன். நெக்ஸ்ட் கண்டென்சேஷன்னா என்ன ஆகும், அந்த வாட்டர் வேப்பர் இருக்குங்களா, அது மேலே வந்து இந்த கூலிங் ஏர் வந்து படும்போது என்ன ஆகும், சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து என்ன ஃபார்ம் ஆகும், க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ் என்ன தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது நிறைய க்ளவுட்ஸ் என்ன ஆகும், பெரிய க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரெயின் கிடைக்கும். சரியா. திஸ் கால் ப்ரிசிபிடேஷன். ஃபைனலி த ரெயின் வந்து என்ன ஆகும், ஸ்ட்ரீம் ஸ்ப்ரிங் வித் ஜாயின் டுகெதர் ரிவர்ஸ் ஃபைனலி எங்கே போய் ரீச் ஆகும்னா ஓஷன் ஃபைனலி சி அண்ட் ஓஷன். ஓகே, பெருங்கடலில் கடலில் கலக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், இதில் ஃப்ரெஷ் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து 97% ஆஃப் டோட்டல் அவைலபிள் ஆன் த இயர். இந்த 97% ஆஃப் டோட்டல் சால்ட்டி வாட்டர் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் இரிகேஷன் அண்டு ட்ரிங்கிங். 68.7% டோட்டல் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டரில் அதில் எவ்வளோ இருக்குன்னா, அதில் 68.7% வந்து ஃப்ரோசன் பனிப்பாறைகளாகவும் பனிக்கட்டியாகவும் இருக்குது. சரிங்களா. 30.1% வந்து கிரவுண்ட் வாட்டர். அதில் ரிமைனிங் இருக்கிற 1.2%ல் 0.9% வந்து மாய்ஸ்ட் ஆஃப் சாயிலு, ஏரு அண்டு லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதில் 0.3% கான்ஸ்டியூட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். அதில் வந்து 700 பார்ட்ஸ் வந்து என்னென்னா வாட்டர் வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம என்னது கொஞ்சம் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னா, வெரி ஸ்மால் ஃப்ராக்ஷன்ஸ் வாட்டர் அவைலபிள் யூஸ் ஃபார் த ஹியூமன் பீயிங்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் ரெயின் வாட்டர் from the rooftop water harvesting. In the system, rainwater stored in the storage tank, later use. Rainwater is available in the open spaces around the buildings, may also be recharged into the ground. Okay students, today homeworks, you write the advantages of rainwater harvesting. You write 2 times.